சூப்பரான டெமோ செய்ய போறேன். நம்மளோட மெட்ரஸ் வந்து வாட்டர் ரெப்ளிகன்ட் சொல்லுவோம், லிக்விட் ரெப்ளிகன்ட் சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபுட் கலர் தான். இது மூலியமா ஊத்தும்போது நீங்களே பார்க்கலாம். அது வந்துட்டு எப்படி வந்து அந்த மெட்ரஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு. ஓகே. இப்ப பார்த்தீங்களா? இது செஞ்சா கூட இப்படியே அதனால ஓட முடியும். அதனால தான் நீங்க வந்து ஈஸியாவே இத வந்து கிளீன் பண்ணிடலாம். இல்லாச்சும் ஒரு டிஷ்யூ வச்சு கூட நீங்க போய் தொடச்சு எடுத்துரலாம். அவ்வளோதான். ஓகே. பாருங்க அது புதுசு மாரி ஆச்சு. அதனால தான் ஒரு மெட்ரஸ்க்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. இவ்வளோ சிஸ்டமோட செய்றோம்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு தரமான மெட்ரஸ் உங்க வீட்ல போட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நல்லாருக்கும். ஓகே. இப்ப மெட்ரஸோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்லாம் பார்க்கலாம். இதுல வந்து 4 இன் 1 அது வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். பட் முக்கியம் 15 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. முக்கியமா அத விட முக்கியம் பேக் கேர். நெறைய பேத்துக்கு இடுப்பு வலி இருக்கும். பேக் பெயின் ரொம்ப இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க நெறைய ட்ரீட்மெண்ட் போவாங்க. பட் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக. சரி இதோட பெனிஃபிட் நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ் டெக்னாலஜி. டெஸ்டட் ப்ரூவன் தான் அந்த பேக் கேர்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து காயில் இப்படி தான் இருக்கும். இது வந்து மிரா காயில் சொல்லுவாங்க. முக்கியமா அந்த மெத்த நடுவுல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங் செஞ்சிருப்பாங்க. காயில் ஏன்னா, நம்ம பாடி வெயிட் அங்க தான் இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில மெத்த வாங்குவாங்க. 1, 2 இயர்ஸ்லயே மெத்த உள்ள நசுங்கி போயிருன்னுவாங்க. ஏன்னா, இந்த மாரி அங்க இருக்காது. அதனால மீரா காயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ப்ரிங்ல செஞ்சது. ஜாயினே இல்லாம செஞ்சிருக்காங்க. அப்பதான் அது வந்து ஸ்ப்ரிங்ல வந்து மெத்தையிலிருந்து பொத்துக்கிட்டு அப்படிலாம் வராது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ். இப்ப யாராச்சும் பக்கத்துல மெத்தையில திரும்புறாங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அடுத்தது அந்த ஃபோமே பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஸ்ப்ரிங் காயில் இந்த இடத்துல இருக்கு. எவ்வளவு லேயர் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நடுவுல உள்ள லேட்டெக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் குடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண ஸ்ட்ரெஸ் குறைக்க எல்லாமே செய்யும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்டினரி ஸ்ப்ரிங்க்கும் மீரா காயிலுக்கும் என்ன டிஃபரண்ட் பாருங்க. லெஸ் பார்ட்னரிசம் டெஸ்ட் பண்ணதுல 91% வந்து நம்ம மீரா காயிலுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆர்டினரி ரொம்ப குறைவு. சுப்பீரியர் பேக் கம்ஃபோர்ட் அதாவது அந்த நான் சொன்ன முதுகு வலி, பேக் பெயினுக்கு வந்து அதோட கம்ஃபோர்ட் பாருங்க எவ்வளவு 83.1%. ஃபர்ம் அண்ட் பாடி சப்போர்ட் வந்து 88%. பெஸ்ட் ஓவரால் டெஸ்ட் 84. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு மெட்ரஸ் சூஸ் பண்ணும்போது இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் நீங்க பார்க்கணும். அது ஏன்னா லாங் டெர்ம் நீங்க பாய்க்க போறீங்க. எவ்ரி இயர் நீங்க மாத்த மாட்டீங்க. அதனால நீங்க வாங்குற மெட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கோங்க. அதனால கம்பெனி 15 வருஷம் சர்வீஸ் வாரண்டி குடுக்குறாங்க. ஹோம் சப்போர்ட்டும் பாருங்க. கடைசி ஏஜ் எல்லாம் சப்போர்ட் குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க மெத்தையில வந்து சில பேரு வந்து அப்படியே திரும்பிட்டே இருப்பாங்க. மோஸ்ட் பார்த்தா ரோலிங் தான் உருண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படிதான் சொல்ல வராங்க. பட் நம்மளுக்கு அந்த மாரி இல்லாம இருக்கும். அது இது பாருங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண. ஹார்மோன் பேலன்ஸ் இன் நார்மல் ஸ்லீப் தான் போட்டுருக்காங்க. அது வந்து ஹை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப உங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது பிளஸ், மைனஸ் இது எல்லாமே செய்ய முடியும் இந்த மெட்ரஸ்னால. நெறைய பேர் கேட்பாங்க. அந்த டஸ்ட் மைட்லாம் பிடிக்குமான்னு? இதுல பிடிக்காது. முக்கியமா இப்ப தமிழ்ல சொன்னா மூட்டை பூச்சிலாம் சொல்லுவாங்க. அது மாரி பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் ட்ரீட்டட் பண்ண மெத்தட். இதுதான் நம்ம காமிச்ச டெமோ. இது பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ணது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ட்ரீட் பண்ணுது. அப்படியே தண்ணி மேலால இருக்கும். நீங்க டிஷ்யூல கூட தொடச்சு எடுத்துடலாம். அந்த பிள்ளைங்க மெத்தட்ஸ்ல இருப்பாங்க. அவங்க யூரினா இருக்கலாம். இல்ல நார்மலா இது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த மெத்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. அது வந்து டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணி, உங்களோட தூக்கத்தோட குவாலிட்டியும் வந்து அதனால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால உண்மையா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல மெட்ரஸ் தேடுறீங்க. அப்பா, அம்மாக்கு, உங்களுக்கு, பிள்ளைங்களுக்கா இருந்தா, அது கண்டிப்பா ட்ரீம் லைனோட மீரா காயிலா இருந்துச்சுன்னா, ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம வந்து மெத்த வந்து லாங் டெர்முக்கு பாய்க்க போறோம். இது ஒரு கேள்வி இருக்குன்னா, தாராளமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.